ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மிஸ்டர் கோகுல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் ஆத்தர் பிரையன் ட்ரேசி அவர்கள் எழுதிய நேர நிர்வாகம் அப்படிங்கிற புக்கோட எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி 3 எபிசோட்கான வீடியோஸ் நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. நீங்க எங்களோட வீடியோஸை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை அப்படியே ஒரு லைக் பண்ணிருங்க. அது எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு கேள்வி. நீங்க உங்களோட லைஃப்ல உங்க டைமை சரியா மேனேஜ் பண்றீங்களா இல்லையா? இதுக்கான ஆன்சரை எஸ் ஆர் நோன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் இங்க வின்னர்ஸ்னு. சரி வாங்க இப்ப நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். எபிசோட் 4, திங்க் அபவுட் யுவர் விஷன் அண்ட் மிஷன். உங்களுடைய முன்னோக்கையும் குறிக்கோளையும் பற்றி சிந்தியுங்கள். ஆத்தர் டேனியல் கான்மன் எழுதின திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ அப்படிங்கிற புக் தான் கடந்த ஒரு சில ஆண்டுகள்ல வெளிவந்த மிக சிறந்த மற்றும் மிக ஆழமான புத்தகம்னு ஆத்தர் சொல்றாரு. நம்மளோட டெய்லி லைஃப்ல நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை கையாளுறதுக்கு நம்ம 2 வெவ்வேறு வகையான சிந்தனைகளை பயன்படுத்துறோம்னு ஆத்தர் டேனியல் அந்த புக்ல சொல்லியிருக்காரு. அந்த 2 டைப்ஸ் என்னன்னா, ஒன்னு வேகமான சிந்தனை ஃபாஸ்ட் திங்கிங், இன்னொன்னு நிதானமான சிந்தனை அதாவது காம் திங்கிங் ஆர் ரிலாக்ஸ் திங்கிங்னு கூட சொல்லுவாங்க. ஃபாஸ்ட் திங்கிங் மெத்தடை நம்மளோட வேலைகள், பொறுப்புகள், நடவடிக்கைகள், பிரச்சனைகள், அப்புறம் சூழ்நிலைகள் இந்த மாதிரி விஷயங்களை கையாளுறதுக்கு நம்ம பயன்படுத்துறோம். பெரும்பாலான நேரங்கள்ல இந்த ஃபாஸ்ட் திங்கிங் மெத்தட் தான் நம்மளோட அன்றாட நடவடிக்கைகளை கையாளுறதுல சரியான ஒரு மெத்தடா இருக்கு. 2வது டைப் ரிலாக்ஸ் திங்கிங் அதாவது நிதானமான சிந்தனை. இதுல நீங்க ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிதானமா சிச்சுவேஷனை முழுசா அனலைஸ் பண்ணி ஒரு தெளிவான முடிவெடுக்கிறதுக்கு அதிக நேரத்தை எடுத்துப்பீங்க, அதிக நேரத்தை செலவழிப்பீங்க. இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு காம் திங்கிங்கை விட ஃபாஸ்ட் திங்கிங் பெட்டரா தெரியலாம். ஆனா ஆத்தர் டேனியல் என்ன சொல்றாருன்னா, தேவையான நேரத்துல நிதானமா சிந்திக்க தவறுறது தான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம செய்யற பல தவறுகளுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க நேர நிர்வாகத்துல சிறந்தவரா ஆகணும், உங்க வாழ்க்கைய உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்க நிதானமா சிந்திக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். நான் என்ன செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற கேள்வியோட எந்த விஷயத்தையும் தொடங்குங்க. சிந்தித்து செயல்படுங்கள். திங்க் அண்ட் ஆக்ட். பல சமயங்கள்ல நீங்க உங்களோட வேலையில ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா நீங்க உண்மையிலே எதை சாதிக்கிறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்கன்னு நீங்க ஒரு தடவை கூட நிதானமா யோசிக்கிறதும் இல்ல, அதுக்கான போதிய அளவு நேரத்தை நீங்க எடுத்துக்கிறதும் இல்ல. இதுக்கு எடுத்துக்காட்டா ஆத்தர் கேள்விப்பட்ட கதை ஒன்ன நம்ம கூட ஷேர் பண்றாரு. ஒரு கணவனும் மனைவியும் சாண்டியாகோல இருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் போறதுக்கு தங்களோட கார்ல கிளம்புறாங்க. அந்த கணவருக்கு இந்த ரூட் புதுசுதான். ஆனா அவரு எந்த கவலையும் இல்லாம வண்டியை வேகமா ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்காரு. அப்போ திடீர்னு அவங்க மனைவி, பீனிக்ஸ் சிட்டி லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு போற வழியிலையா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்களோட கணவர், ஏன் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. இல்ல, நம்ம பீனிக்ஸ் சிட்டிக்கு போறதுக்கான ரோட்ல போய்கிட்டு இருக்கிறதா நான் ஒரு போர்டை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க கணவர், அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற, நம்மளோட ஜேர்னி ஹாப்பியா தானே போய்கிட்டு இருக்கு, அதை என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. உங்களோட வாழ்க்கைய நீங்க ஆக்சலரேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எதை சாதிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு தெளிவான பதில் உங்ககிட்ட இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். த டெவில்ஸ் டிக்ஷனரி அப்படிங்கிற புக்கோட ஆத்தர் ஆம்ப்ரோஸ் என்ன சொல்றாருன்னா, வெறித்தனம் என்பது நீங்கள் உங்கள் இலக்கை மறந்த பிறகு உங்கள் முயற்சிகளை இரட்டிப்பாக்குவதாகும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு மிகப்பெரிய லைஃபை உருவாக்குறது தான் உங்களோட கோலா, இல்ல நீங்க ஒரு மிகப்பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்க போராடிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா உங்களோட திறன், அதாவது நிதானமா யோசிக்கிறதுக்கான உங்களுடைய திறன் தான் நீங்க அதிக ப்ரொடக்டிவான பர்சனா ஆகுறதுக்கும், உங்களோட வேலையில இருந்து அதிக மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும், உங்களோட நேரத்தை நீங்க சரியா நிர்வகிக்கிறதுக்கும் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. இறுதி முடிவை மனதில் வைத்து செயல்படுங்கள். ஆக்ட் வித் தி எண்ட் ரிசல்ட் இன் மைண்ட். நீங்க எந்த மாதிரி முடிவை, ரிசல்ட்டை அடைய நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுல தெளிவா இருங்க. இறுதி முடிவை மனதில் வைத்து துவங்குங்கள் அப்படின்னு ஆத்தர் ஸ்டீஃபன் கவி சொல்றாரு. எந்த ரிசல்ட்டை அடையிறதுக்காக நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நாளோட முடிவுல எந்த இடத்தை அடைய நீங்க விரும்புறீங்க? நீங்க வெற்றி அப்படிங்கிற ஏணில ஏறி போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஏணி சரியான கட்டடத்து மேலதான் சாய்க்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத உறுதி பண்ணிக்கோங்க. நீங்க பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்றதுக்காக, போதுமான பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக தான் நீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கீங்களா? இல்ல நீங்க உங்க வேலையை ரொம்ப நேசிக்கிறதுனால செய்றீங்களா? இல்ல ரொம்ப முக்கியமான ஒன்ன சாதிக்கிறதுக்காக உங்களோட லட்சிய பயணத்துல நீங்க பயணிக்கிறதா நினைக்கிறதுனால அந்த வேலையை செய்றீங்களா? ஒருவேளை உங்களோட மிகப்பெரிய இலக்கை நீங்க அடையலைனா உங்களோட உலகம் எப்படி இருக்கும்? லாங் டேர்ம் கோலா நீங்க உங்களை பத்தியும் உங்க பிசினஸ் லைஃபை பத்தியும்
என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்க, உங்களோட குறிக்கோள் தான் என்ன, மற்றவங்களோட வாழ்க்கையில நீங்க எந்த மாதிரியான வித்தியாசத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க, இந்த கேள்விகளெல்லாம் நீங்க உங்களை கண்டிப்பா கேட்டுக்கணும்னு ஆத்தர் சொல்றாரு. உங்களோட லைஃபை ரன் பண்றதுக்கு போதுமான பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான் நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா உங்களோட வேலையில நீங்க அதிக ஆர்வத்தோடையும் உற்சாகத்தோடையும் வேலை பார்க்கறது ரொம்பவே கஷ்டம். நீங்க உண்மையிலே மகிழ்ச்சியாவும் மன நிறைவோடையும் வாழணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்காத ஒரு மிகப்பெரிய விஷயத்த சாதிப்பேனும், மற்றவங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவேனும் நீங்க ஒரு கோலை செட் பண்ணி அதுக்காக கடினமா உழைக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. உங்களுடைய வழிமுறையை ஆய்வு செய்யுங்கள். எக்ஸாமைன் யுவர் மெத்தடாலஜி. நீங்க என்ன செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கிளியர் வியூ உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க அதை எந்த விதத்துல செய்ய முயற்சி பண்றீங்க அப்படிங்கிற கேள்வியை உங்களை நீங்களே கேட்டுக்கணும். இந்த 2 கேள்விக்கும் நீங்க பதில் அளிக்கும் போது உங்களுக்கு உங்களோட கோல்ஸ் மேல ஒரு கிளியர் விஷன் கிடைக்கும். நீங்க உங்களோட சிச்சுவேஷன்ஸை அனலைஸ் பண்ணி சரியான பாதையில தான் போய்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த விஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, அது எப்படி போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். நீங்க செஞ்சிட்டு இருக்கிற விஷயங்கள் நீங்க வேகமாகவும் திறமையாகவும் சாதிக்க விரும்புற ஒரு கோலை நோக்கி உங்களை அழைச்சிட்டு போதா, அண்ட் நீங்க முன்னேறி போற வேகம் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குதா, உங்களோட ஜேர்னி சிறப்பா போய்கிட்டு இருக்கா, இல்ல பல முட்டுக்கட்டைகளை நீங்க உங்களோட ஜேர்னில சந்திக்கிறீங்களா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களோட பதில் என்ன? ரொம்ப முக்கியமா உங்களோட அசம்ஷன் பத்தி கேள்வி எழுப்புங்க. மோசமான அசம்ஷன்ஸ் தான் தோல்விக்கான அடித்தளம்னு ஆத்தர் பீட்டர் டக்கர் சொல்றாரு. உங்களோட ஒர்க் பத்தியும் உங்களோட லைஃப பத்தியும் நீங்க எந்த மாதிரி அசம்ஷனா வச்சிருக்கீங்க? உண்மையிலே நீங்க சுய நினைவோட எடுத்த அசம்ஷன்ஸ் என்னென்ன? உங்களை அறியாமலேயே நீங்க உங்க மேல வச்சிருக்க அடிக்கடி கேள்வி கேட்கப்படாத அசம்ஷன்ஸ் என்னென்ன? இங்க நிறைய மக்கள் தவறான அசம்ஷனை கிரியேட் பண்ணி அதுக்காக ரொம்ப கடினமா உழைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது சரியா இல்ல தவறான்னு அவங்கள கேள்வி கேட்டுக்கிறதே கிடையாது அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. ஒரு சிறந்த வழியை தேடுங்கள். ஃபைண்ட் எ ரைட் பாத். உங்களோட ப்ராசஸ் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வியை பத்தி நீங்க சிந்திக்கும் போது இந்த விஷயத்தை செய்யறதுக்கு இதை விட பெட்டரான வழி எதுவும் இருக்கா அப்படிங்கிற இன்னொரு முக்கியமான கேள்வியை பத்தியும் நீங்க சிந்திக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். பிசினஸ் ரீதியா நீங்க ஒரு கோலை அச்சீவ் பண்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான சிறப்பான வழி எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. இந்த டிஃப்ரெண்ட் வே அதிக வேகமானதாகவும் கம்மியான செலவு கொண்டதாகவும் ரொம்ப ஈஸியானதாகவும் அதிக பலன் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும். வெறுமனே மிக வேகமாக வாழ்வது மட்டும் வாழ்க்கை அல்ல அப்படிங்கிற அழகான ஒரு வரியை நான் எங்கேயோ படிச்சிருக்கேன். பல பேர் இங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க தவறான டைரக்ஷன்ல தவறான பாதையில தங்களோட உழைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன செய்யறதுக்காக இவ்வளவு உழைக்கிறேன், எந்த இடத்தை அடையிறதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற கேள்விகளுக்கான ஒரு தெளிவான பதில் இவங்க யார்கிட்டையுமே இல்ல. ஏன்னா தங்களோட அணுகுமுறை தவறா இருக்கலாம் அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸை ஃபேஸ் பண்ணவோ இல்ல கையாளவோ அவங்க யாருமே தயாரா இல்ல, தைரியமும் இல்ல. கடினமான கேள்விகளை கேட்கறதுக்கும் அதுக்கு பதில் அளிக்கிறதுக்கும் நமக்கு நிதானமான சிந்தனை ரொம்ப அவசியம். அது உங்களோட பிசினஸ் அண்ட் லைஃப் கோல்ஸையும் உங்களோட விஷன் அண்ட் மிஷனையும் அண்ட் அதை நீங்க அடையக்கூடிய வேகத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற எந்த புக்குக்கான எபிசோட் ஆடியோ புக்ஸ் உங்களுக்கு வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கறேன்.